Shola's Arts and Crafts by Shola Nishant. வாங்குங்க நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம புக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா ஒரே நாளில் நம்ம ஒரு ஃபுல் புக் நம்ம கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். நம்ம பாதியில் விட்டுட்டு போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனிதிங் லைக் பென் ஆர் பென்சில் நம்ம உள்ளே வச்சு செக்யூர் பண்ணிட்டு போவோம். அதுக்கு பதிலாக ஈஸியாக நம்ம புக் மார்க் எப்படி வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட் வில் லுக் லைக் திஸ். இதை எப்படி நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இன்கேஸ் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு டிஐஒய் புக் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம கலர் பேப்பர்ஸ் கடைகளில் விற்கிது. அதை வாங்கி நமக்கு தேவையான கலர்ஸ் நமக்கு என்ன கலரில் வேணுமோ அதில் 10x10 எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸ்கொயர் ஷேப்பில் 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த பேப்பரை நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். 2 எட்ஜஸ் மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி 2 பக்கமும் ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது அந்த ட்ரையாங்கிள்லேருந்து ஒரு எட்ஜை எடுத்து நம்ம அந்த மிட் ஆஃப் த ட்ரையாங்கிளில் நம்ம வைக்கிறோம். சரிங்களா? வச்சு அதை நம்ம அழுத்தி விட்டுக்கிறோம். அதே மாதிரி அதை திருப்பிட்டு பின்னாடி உள்ளதையும் நம்ம அதே மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போது சைடில் உள்ளதை நம்ம அப்படியே மடிச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் இன்னொரு நேரம் பாருங்கள். நான் அதை விரிச்சிட்டு ட்ரையாங்கிள் மாதிரி மடித்து அகெயின் நான் அதை ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் ஆகுது. ஃபோல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம சைடில் உள்ளதை அந்த மடிப்புக்கு பக்கம் சைடில் இருக்கிறத நம்ம கீழே அப்படியே அமுத்தி மடித்து விட்றோம். சரிங்களா? இது காது மாதிரி இருக்கும். 2 சைடும் நம்ம இப்படியே சைடில் மடித்து அதை அமுத்தி விடணும். ஓகேங்களா? இப்போ பின்னாடி உள்ள ட்ரையாங்கிளை நம்ம எடுத்து விட்டுடுறோம். நல்லா பார்த்துக்கோங்க. பின்னாடி உள்ளதை நம்ம எடுத்து விட்டுட்டோம். இப்போ எப்படி இருக்கும்னா 2 காது மாதிரி இருக்கும். மேலே உள்ளது மடிஞ்சிருக்கும், கீழே உள்ளது விரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம அந்த ட்ரையாங்கிள் குட்டி ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம அந்த காது மாதிரி மடித்து வச்சுருந்தோம்ல, அதை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். அந்த ட்ரையாங்கிளுக்கு மீதியாக இருக்கிற பீஸ் அந்த காதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். அகெயின் இந்த சைடு உள்ளதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இப்போது 2 சைடும் நம்ம இன்சர்ட் உள்ளே பண்ணியாச்சு. ஃபைனல் அவுட்புட் நம்மளுக்கு இப்படி இருக்கும். இதில் நமக்கு தேவையான டிசைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 2 கண்ணு வரைஞ்சிக்கிறேன். வாய் வரைஞ்சிக்கிறேன். டங்க். ஓகே. இப்போது இது நம்மளோட நமக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் டங்குக்கு ரெட் கலர் கொடுக்குறேன். அண்ட் கன்னத்துக்கும் ரெட் கலர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் மார்க் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஈஸியாக நம்மளோட பேஜ் நம்ம எந்த பேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதில் நம்ம இந்த புக் மார்க் ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம நம்மளோட வேலையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை எடுக்கும் போது நமக்கு கரெக்டாக எடுக்க முடியும். ஓகேங்களா? இது ஈஸியாக நம்மளே வீட்டில் பண்ணக்கூடியது. இப்போ இதில் 2லையும் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பண்ணியிருக்க புக் மார்க்ஸ் ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக நம்ம வீட்டிலையே புக் மார்க்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்கேஸ் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.